ஹலோ மை டியர் டிஎன்பிஎஸ்சி மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், இந்த எக்ஸாமுக்கு நான் யூஸ் பண்ணுற புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அதர் சோர்ஸ் புக்ஸ், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சிலர் நான் வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டீங்க, பிஒய்க்கு என்ன புக் ஆர் இந்த ஜிஎஸ்க்கு என்ன புக் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் இது உதவும் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் தான். ஃபஸ்ட்டு 6 to 12 புக்கு, நியூ புக்கு, ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்குக்கு போகணும். என்கிட்ட ஓல்டு புக்கு கிடையாது. அதனால் ஓல்டு புக்குக்காக வேண்டி நான் ரீசெண்டாக 3 மந்த்துக்கு முன்னாடி ஆசான் புக் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு அகாடமியோட புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த புக்கும் நாட் பேட், நல்ல புக்கு தான். நான் இப்போ அதை சொல்ல விரும்பலை. இப்போ 3 மாதமாக ஆசான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆசான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கு, நியூ புக், ஓல்டு புக் அண்டு சிறப்பு தமிழ் புக்கை கம்பைன் பண்ணி இந்த புக் இருந்ததுனால, ஆல்சோ குரூப் 4, குரூப் 2, 2Aக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்ததுனால இந்த புக்கு வாங்கினேன். நல்லா இருக்குது புக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தான் அவங்க அப்படியே கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நமக்கு தேவையான அளவு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அதுக்கெல்லாம் அதே புக்குக்குள்ளே ஒரு புக்கு மாதிரி அதே ஒரு 100 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயே இது வரும் பாருங்கள். கலை சொற்கள் ஏரியா ரொம்ப நம்மளால் படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 30 வேர்ட்ஸுன்ற மாதிரி நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுக்கலாம். ஸோ ஆசான் புக் ஸ்கூல் புக்கு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புக்கு. என்னால் டைம் கம்மியாக இருக்குது, எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களும் இந்த மாதிரி புக்ஸுக்கு போகலாம். ஒவ்வொரு டாபிக், இப்போ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில், லகர லகர, நகர நகர, என்ன ஒரு டாபிக் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி நல்லாவே இருக்குது இந்த புக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கலைச்சொற்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இது புக்குக்குள்ளே ஒரு புக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 130 பேஜ் பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கும்போது இந்த ஒரு புக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 625 வித்து கொரியர் சார்ஜஸோடு வாங்கினேன். எனக்கு ஒரு 4 டேஸ்லேயே கிடச்சிருச்சு புக்கு, டிலே ஆகலை. ஸோ இதுதான் தமிழுக்குன்னு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற புக்கு. அதுதான் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு படிங்க, எப்பயுமே ஸ்கூல் புக் படிங்க. அதுக்கப்புறம் பிஒய்க்யூக்கு பார்த்தீங்கன்னா நான் சாய்ஸோட புக்கு யூஸ் பண்ணுறேன். நான் இது 2023 ஒரு ஜூலை செப்டம்பர் அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 24 25 ஒரு 1.5 வருஷம் பக்கம் என் கையில் இருக்குது. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ் மட்டும்தான் இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனாலுமே இதில் இந்த இலக்கண பகுதிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ நமக்கு 10 யூனிட்ஸாக இருந்தது. தமிழ் ஆ பிரிவு, ஆ பிரிவு, இ பிரிவுன்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஐஎன்எம் ஒரு புக்கில் இருக்கும். ஜாகிரஃபி யூனிட் 8, 9, சயின்ஸு ஒரு புக்கில் இருக்கும். மேக்ஸுக்கு நான் தனியாக வேறு புக் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த புக்கோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 1300 கொரியர் சார்ஜஸோடு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய பேர், ஒரு 7 பேர் என்னவோ சேர்ந்து வாங்கினோம். 7 பேருக்கும் ஈச் ஒன் புக் வாங்கினோம். ஸோ எங்களுக்கு கொரியர் சார்ஜ் அப்போ கொஞ்சம் கம்மியாச்சுது. ஸோ இப்போ இந்த புக்கு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் அகாடமிலே போனீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. தமிழுக்கு மட்டும்தான் இப்போ புக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிஒய்க்யூ. இன்னுமே யூஸ் பண்ணுறேன். பாலிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்துக்குமே தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். இந்த புக்கில் 2016, 18 பிடிஎஃபாக கொடுத்தாங்க. 19 23 வரை இருந்த எக்ஸாம்ஸோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்கிற மாதிரி தான் கிடச்சிது இந்த புக்கு. அதுக்கப்புறம் 24, 25 அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸுக்கு கடல் கணிதம் புக்கு, இந்த புக்கை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பர் புக்கு. நான் ஸ்கூல் புக்கில் படித்ததை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த புக்கில் தான். ஸோ ஸ்கூல் புக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நான் டிஎன்பிசி படிக்கும்போது படித்தேன். இப்போவும் ஏதாவது டவுட்டுனா தான் எடுத்து பார்ப்பேன். மற்றபடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கடல் கணிதம் புக்கு. ரொம்ப நல்லா இருக்குது புக்கு. எக்ஸ்ப்ளனேஷனோடையே கிடைக்கிது. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த சால்வ் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடில் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு மேக்ஸ்னால் அரை மணி நேரம் கண்டிப்பாக இந்த புக்கில் பார்ப்பேன். என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேக்ஸுக்கு வெயிட்டேஜ் மாற்றிட்டாங்க. அது மட்டும்தான் குறை. மற்றபடி ஸோ முன்னாடிலாம் போன குரூப் 4க்குலாம் நான் மேக்ஸ் ஒரு 21 கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ புக்கில் பார்க்குறதோடு இல்லாமல் நான் நோட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன். மேக்ஸுக்கு மட்டுமே என்கிட்ட நோட்டே ஒரு 6, 7 நோட் இருக்குது. ஸோ
கடல் கணிதம் ஒரு நல்ல புக்கு. அது நான் வாங்கும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1200 வந்தது. கடல் கணிதம் புக்கு இன்னுமே இருக்குது. ஸோ நான் அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணேன், புக்கு இருக்குது. ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு புக் அவைலபிளாக இருக்கா, எத்தனை நாளில் கிடைக்குன்ற மாதிரி வேணுன்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அதுவுமே எனக்கு கொரியர் சார்ஜஸோடு சேர்ந்து ஒரு 1200க்குள்ளே தான் வந்தது. அப்போ நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து வாங்கினோம். எங்களுக்கு பஸ்ஸில் போட்டு விட்டுட்டாங்க அப்போ. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஓன் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். ஸ்கூல் புக்கு வந்து பார்த்துட்டு ஓன் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. நான் வந்து ஒரு அதர் அகாடமியில் ஒரு புக்கு வாங்கினேன் ஜிஎஸ்க்கு. அந்த அகாடமி இதை நான் சொல்லலை. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அப்படியே இப்போ சிலபஸ் ஆர்டரில் ஸ்கூல் புக்கோட பாடங்கள் வரிசையாக வர்ற மாதிரி தான் வாங்கினேன். எனக்கு என்னவோ அந்த புக்கில் படிக்க ஒரு விருப்பமே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கை பார்க்குறது மாதிரி அது இல்லை. நம்ம புக்கில் கலர் கலராக நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. அது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் குட்டி குட்டி எழுத்தாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. வாங்கின ரேட்டுக்கு புக்கு இப்போ தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த புக்கில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு டாபிக் எடுப்பேன். அந்த டாபிக் வந்து எந்த பாடம் அப்படின்றத மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கூல் புக்கில் தான் படித்து நோட்ஸ் எடுத்து ஜிஎஸ்க்கு வந்து லெசன்ஸ் நான் இப்படி தான் படிப்பேன். மற்றபடி பிஒய்க்யூ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்டே காமிச்சிட்டேன். ஓவராலாக எல்லா புக்ஸையுமே நான் காமிச்சிட்டேன். நான் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் கணிதம் புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேக்ஸு கஷ்டப்படுறவங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல புக்கு தேடுறவங்களுக்கு பிஒய்க்யூ புக்கு அது வந்து பெஸ்ட்டு. நல்லா இருக்குது புக்கு. நான் என்னோட இருக்கிறவங்களுமே வாங்கின யாருமே இதுவரை அந்த புக்கை குறை சொன்னது இல்லை. நாங்கள் ஒரு 6-7 பேர் சேர்ந்து தான் வாங்கினோம். மேக்ஸுக்கும் சாய்ஸ் அகாடமியில் தான் புக் வாங்கினேன், கடல் கணிதம் புக்கு. சாய்ஸ் அகாடமியோட வெப்சைட் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணியும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஜிஎஸ்க்கு பிஒய்க்யூ புக்கும் வந்து எனக்கு நல்ல ஒர்த்து தான். ஆனால் அந்த புக்கு இப்போ அவைலபிளாக இருக்கான்னு தான் தெரியலை. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வாங்க முடியாதவங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிங்க. 2024-25 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் அப்படி தான் கலெக்ட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். அனலைசிஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது. நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க புக்ஸை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. இதில் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு விஷயமாவது இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.